இந்த திருப்புகளை கேட்டா பணம் வரும். ஆமா, பணம் வேணுங்கிறதுனால இந்த திருப்புகளை கேளுங்க. கைவிட்டால் காப்பார் ஒருவர் இல்லை, கைவிட்டால் காப்பார் ஒருவர் இல்லை, பொய்விட்டார் போற்றும் புனிதனே, மையிட்ட கண்ணார் இருவர் கலந்த புயற்கழக தன்னார் போரூரா கவித்து. கதிர்காமம் திருப்புகள். திருமகள் உலாவும் இரு புய முராரி திருமருகநாம பெருமாள் தான் ஜகதலமும் வானும் மிகுதி பெருப்பாடல் தெரிதரு குமார பெருமாள் தான். திருமகள் உலாவும் இரு புய முராரி திருமருகநாம பெருமாள் தான் ஜகதலமும் வானும் மிகுதி பெருப்பாடல் தெரிதரு குமார பெருமாள் தான். மருதம் அடியாதல் மனதில் விளையாடும் மரகத மயூர பெருமாள் தான். மணித்தளம் மேசி அணை அருவி சூழ மருவு கதிர்காம பெருமாள் தான். மருதம் அடியாதல் மனதில் விளையாடும் மரகத மயூர பெருமாள் தான். மணித்தளம் வீசி அணை அருவி சூழ மருவு கதிர்காம பெருமாள் தான். அறுபறைகள் நீர் பட அசுரமால அமர் பொருங்க வீர பெருமாள் தான். அரபு பிறைவாரி இரவு சடைவேணி அமல குருநாத பெருமாள் தான். இருவினை இல்லாத கருவினை இல்லாத இமயர குலேச பெருமாள் தான். இலகு சில வேட கொடியின் அதிபார இருதட வினோத பெருமாளே. இலகு சில வேட கொடியின் அதிபார இருதட வினோத பெருமாளே. மருவம் அடியார்கள் மனதில் விளையாடும் மரகத மயூர பெருமாளே. ஐந்தரணை ஒத்த மணமைந்துளம கட்டி வர அன்பி பகல் அத்தனை வருவாகி அம்புவென நட்டு வளர் செந்தமிழ் வழுத்தி உனை அன்பொடு துடிக்க மனமருள்வாகி. ஐந்தரணை ஒத்த மணமைந்துளம் அகற்றி வளர் அந்தி பகல் அத்தனை வருவாகி அம்புவென நட்டு வளர் செந்தமிழ் வழுத்தி உனை அன்பொடு துடிக்க மனமருள்வாகி. தந்தியதற்குணவு தந்தடிமை முக்தி பெற சந்திர வெளிக்கு வழி அருள்வாயே. தந்தைக்கு கணப்பவுசு என்று மதிக்கவல சம்பிரம விதத்துடனை அருள்வாயே. தந்தைக்கு கணப்பவுசு என்று மதிக்கவல சம்பிரம விதத்துடனை அருள்வாயே. மந்தைய சுகர்த்தவை இங்கிதமனுக்கமனம் உந்தனை நினைத்தவை அருள்வாயே. மண்டனை கரப்பகளும் வந்த சுபரட்சபுரி வந்தனைய புத்தியினை அருள்வாயே. கொங்கிலுயிர் பெற்று வள தெண்டரையில் அப்பரருள் கொண்டு உடலுற்ற பொருள் அருள்வாயே. குஞ்சர முகற்கிளைய கந்தனன வெற்றி பெற கொங்கண இழைத்து வள பெருமாளே. குஞ்சர முகற்கிளைய கந்தனன வெற்றி பெற கொங்கண இழைத்து வள பெருமாளே. அந்தி பகலக்கணனை வருவாயே அன்பொடு துதைக்க மனம் அருள்வாயே. சந்திர வெளிக்கு வழி அருள்வாயே. தந்தை கணப்பவுசு என்பது மதிக்கவல சம்பிரம விதத்துடனை அருள்வாயே. தந்தை கணப்பவுசு என்பது மதிக்கவல சம்பிரம விதத்துடனை அருள்வாயே. முருகனுக்கு வை வைத்த வேல்படை வாணவனே மரவேன் உனை வை வைத்த வேல்படை வாணவனே செங்கோட்டில் வாழும் செழுஞ்சுடனே மரவேன் உனை நான். ஐவர்க்கு இடம் பெற காலிரண்டோட்டி அதில் இரண்டு கை வைத்த வீடு குலையும் உண்மை வந்து காத்தருளே. ஐவர்க்கு இடம் பெற காலிரண்டோட்டி அதில் இரண்டு கை வைத்த வீடு குலையும் உண்மை வந்து காத்தருளே.
உன்னை ஒழிய ஒருவரையும் நம்புகிறேன், பின்னை ஒருவரையான் பின் செல்லேன். பன்னிருகை கோலப்பா வானோர் கொடிய வினை தித்தருளும் வேலப்பா செந்தில் வாழ்வி. கலகலச்சிலகலக பிதற்றுவதொழிவதுணை சிறிதுரையாதே கடுவழி தத்திய மடு அதனில் புகடுநரவிக்கிட இடை வீழ உலகுதனில் பல பிதறி தரித்தர உழவது விட்டினி அடினாயே உனதடி மெய்த்திரளதனின் உட்பட உபய மலர்ப்பதம் அருள்வாயே. உலகுதனில் பல பிறவி தரித்தர உழவது விட்டினி அடினாயே உனதடி மெய்த்திரளதனின் உட்பட உபய மலர்ப்பதம் அருள்வாயே. உலகினை பொட்டழ அலகடல் வற்றிட மிசுசரணை பொறுமையில் வீர உணரவித்தக குமர புணர்த்திடை குரமகளை புனர்மணி மார்பார் அலை புனரிட்டமல நிலவை தரும் அணிதிருவக்கரை உறைவோனே அடியவர் இச்சையில் எவையவை உட்கட அவை தருவின் தரு பெருமாளே. அடியவர் இச்சையில் எவையவை உட்கட அவை தருவின் தருள் பெருமாளே. அடியவர் இச்சையில் எவையவை உட்கட அவை தருவின் தருள் பெருமாளே. முருகனுக்கு இந்த சிதம்பரம் திருப்புகழ்ல முக்தி எப்படி வேணும் அப்படிங்கிறத அருணகிரிநாதர் ரொம்ப அழகா சொல்றாரு. முருகனுக்கு தமிழ் தான் எல்லாருமே கேட்கலாம், கேட்டு பாருங்க உங்களுக்கு புரியும். மச்சமெச்சு சூத்திரம் ரத்த பித்த மூத்திரம் வச்சிரைத்த பாத்திரம் அனுபோகம் மற்றவிட்ட சேர்க்கை உட்புழுத்த வாழ்க்கை மத்துள பதார்த்தம் இடிப்பாறை எச்சிலச்ச பேய்க்கும் எச்சிலச்ச நாய்க்கும் எச்சிலச்ச ஈக்கும் இரையாகும் இக்கடத்தை நீக்கி அக்கடத்துளாக்கி இக்கடத்தை நீக்கி அக்கடத்துளாக்கி இப்படிக்கு மோட்சம் அருள்வாயே இப்படிக்கு மோட்சம் அருள்வாயே. பொய்ச்சினத்தை மாற்றி மெய்ச்சினத்தை ஏற்றி பொப்பதத்துளாக்கு புலியூர பொக்கணத்தை நீற்றை இட்டரும் தொடாக்கு புத்திமெத்த காட்டும் புனவேட அச்சிலைக்கு வாய்க்குள் எச்சிலுக்கு வீக்கு அச்சிலைக்கு மாட்கள் அரண் வாழ்வே பக்த சித்த காட்டி அத்த சித்த மீட்டு பக்தருக்கு வாய்த்த பெருமாளே பக்தருக்கு வாய்த்த பெருமாளே. எச்சிலச்ச பேய்க்கோ எச்சிலச்ச நாய்க்கோ எச்சிலச்ச ஈக்கோ இரையாகோ இக்கடத்தை நீக்கி அக்கடத்துளாக்கி இப்படிக்கு மோட்சம் அருள்வாயே இப்படிக்கு மோட்சம் அருள்வாயே. இதய நோயிலிருந்து நீங்க நிறைய பேர் இருக்காங்க, பைபாஸ் சர்ஜரி கூட இல்லாம ஆகியிருக்கு. முருகனுக்கு அதிரும் கழல் பணிந்து அடியேன் உள் அதிரும் கழல் பணிந்து அடியேன் உள் அபயம் புகுவதென்று நிலை காணே அபயம் புகுவதென்று நிலை காணே இதயம் தண்ணில் இருந்து கிருபையாகி இடசந்தைகள் கடந்த அருள்வாயே இதயம் தண்ணில் இருந்து கிருபையாகி இடசந்தைகள் கடந்த அருள்வாயே.
நமக்கு. இதுக்கு அப்புறமா நீங்க சொல்ல வராது, இது சொன்னதை ரொம்ப சந்தோஷம். சுபே சோபனே முகூர்த்தே அத்த சர்வ சுபதினே அஸ்மத் குருமூர்த்தே அபராருணகிரி பாம்பன் சுவாமினः பாதாரவிந்தயோः அஸ்மதாதீனாம் பக்தஜனானாம் சர்வாபீஷ்ட பிரதாத்முக்தசித்தர்த்தம் ஷோடசநாமார்ச்சனம் கரிஷ்யாமः. ஓம் மகாதேஜோ மண்டாச்சாரிய பாம்பன் ஸ்ரீமத் குமரகுருதாச ஞானதேசிகாய நமः. ஓம் ஜடாமஸ்தக காஷாயாம்பர பஸ்மருத்ராட்சதாரண திவ்ய மங்கள விக்கிரகாய நமः. ஓம் பாஷ்யாப்யாந்திர விஷயாபிலாஷ சூன்யதன்ய புருஷாய நமः. ஓம் நமோ மண்டலார்ய விதூராய நமः. ஓம் ஹிருதயாம்போஜ மத்திய குசுமன்புரானுபோ ரசிகாய நமः. ஓம் பிரணவ பரம்பராகதாய நமः. ஓம் தகராலய ரகசிய சாஸ்திர பிரதர்சகாச்சாரியாய நமः. ஓம் திருப்பாபாஷ்ய கர்த்ரே நமः. ஓம் ஏகபத்ய பஞ்சவிம்சத்துத்தர சதபங்க்யா பிரதர்ஷித அமானுஷ சக்தி விஸ்மித பண்டித வல்லிதாய நமः. ஓம் ஷண்முக கவசாதி கிரந்த பிரவர்த்தகாய நமः. ஓம் ஷஷ்டி ஷட்சோத்தர சஹஸ்ர பத்ய பிரதர்ஷித குமார பரமேஸ்வரே சமர்ப்பித சித்தாய நமः. ஓம் பகுமூர்த்தீனாம் பகுவேஸ்வர புத்யாவந்தன நிராகரண பூர்வத யகேஸ்வர குமார குருவந்தனேன சர்வதேவதா வந்தன பிரதர்ஷகாய நமः. ஓம் ஸ்வசிஷ்யானாம் ஷரக்ஷர மந்திர தண்டத்யான கிரீட தானேன ச முக்திநகர பிரவேசகாய நமः. ஓம் தனவிருத்த வயோவிருத்த வித்யாவிருத்த சேவித ஞானவிருத்தாய நமः. ஓம் ஸ்வசவாகத சகல ஜன துக்க நிவர்த்தகாய நமः. ஓம் ஸ்ரீ சன்னபுரி தட்சிணவான்மீகி நவப்பிரசாதித பிரணவாதார மயூர பலவாசினே நமः. மகாதேஜோ மண்டல குரு அபராருணகிரி அத்தியாச்சிரண சுத்தாத்வைத வைதீக சைவ சித்தாந்த ஞானபானு பாம்பன் ஸ்ரீமத் குமர குருதாச மனீந்திர சரணாரவிந்தயோः நானாவித பரிமள மந்திர புஷ்பாணி சமர்ப்பயாமி. சாந்தி சாந்தி சாந்தி. இந்த மாசி மாத பௌர்ணமி ஒரு முக்கியமான விஷயம். பௌர்ணமியே விசேஷம். பல முறை சொல்லியிருக்கேன். இந்த பௌர்ணமிக்கு என்ன விசேஷம் கேட்டீங்கன்னா, கலைகள் 64. அந்த 64 கலைகளும் வானில் பிரகாசமாக நிறைவாக உணர்கின்ற நாள் தான் முழு நிலவு நாள் என்று வள்ளல் பெருமானார் அறிவிக்கிறார். அதனால தான் மதுரையில் பார்த்தீங்கன்னா இந்த சித்ரா பௌர்ணமிக்கு ஓய்வு மட்டும் அவங்க விசேஷம், ஊரே விசேஷம். சித்ரா பௌர்ணமி அழக போனால் ஆற்றுல இறங்கிறது எப்படி கேட்பாங்கன்னா, அவங்க வீட்டில் இருக்கிற சொந்தக்கார மாதிரி அழக ஓடுவாங்க. ஏன்னா அது பக்தி, அதான் பக்தி. அது மாதிரி ஏன்னா அந்த பௌர்ணமிக்குள்ள விசேஷத்தை சொல்கிறேன். அந்த அதில் சித்ரா பௌர்ணமி, தை பௌர்ணமி இதெல்லாம் ரொம்ப விசேஷமாக இருக்கும். இந்த மாசியில் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம எங்கள் குழுவில் தலைவர் சூரியன் இருக்கார். அவங்க அம்மா பேர் சொர்ணம்மாள். பேர் மட்டும் இல்லை, மனசும் சொர்ணம் அவங்களுக்கு. எப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க பெரிய தவம் பண்ணியிருக்காங்க. இல்லாட்டியும் அதெல்லாம் அவங்களுக்கு நடக்காது. முதல்ல இப்போ நீங்கள் சாதாரண நாளில் வந்தீங்கன்னா, அந்த உற்சவர் பாருங்க, முருகர் மயூரவாகனர், கீழே பாம்பு சாமி இருப்பாங்க. அது பஞ்சலோகத்தில் செய்யுது. எல்லாம் என்ன பண்ணுவாங்க, 1 கிலோ செம்பு, 3/4 கிலோ அது பித்தளை அது இதெல்லாம் போட்டுட்டு தங்கம் மட்டும் ஒரு 4 கிராம் 3 கிராம் போடுவாங்க. அதை உருக்கும் போது சூரியோட எங்கள் தலைவரோட அம்மா சொர்ணம்மா தன் கையில் இருந்த வலையில் எல்லாருக்கும் உருவி 2 கையில் இருந்த அதை ஊருக்கும்போது போட்டாங்க. அவங்க பேர் சொர்ணம்மால சொர்ணத்தை போட்டாங்களா, ஒன்றாச்சுங்களா
நீங்க பாருங்க, நான் 30 வருஷத்துக்கு முன்ன பார்த்ததுக்கும் இப்போ பார்த்ததுக்கும் வித்தியாசம். உண்மையிலே பல பல பழக்கம் ஆகிட்டே இருக்காரு. அது அவங்க பண்ற அபிஷேகம், அவங்க சொல்ற மந்திரம், அதில் அவங்க போட்ட தங்கமும் அவர் கொண்டாடுறோம். அவருக்கு ஒன்று. ரெண்டாவது, இந்த பக்கம் இருக்க காம்பவுண்டுக்கெல்லாம் ஒரு 10 அடி 20 அடியெல்லாம் ஒருத்தர் கட்டினாங்க. எங்களுக்கு ஃப்ரண்ட்ல முதல்ல காம்பவுண்ட் கட்டினவங்க அவங்களாம். இது ஒரு பெருமை ஆச்சுங்களா? இது எல்லாத்த விட ஒரு பெருமை என்னன்னு, ராமானுஜ சாமியோட அன்புக்கு ரொம்ப பாத்திரமானவங்க. ராமானுஜ சாமி எவ்வளவோ கல்வெட்டு போட்டாருன்னு எல்லாருக்கும் தெரியும். முதல் கல்வெட்டு கர்நாடகாவில் ஆதி சுப்பிரமணியாவில் ராமானுஜ சாமியால் முதல் கல்வெட்டு அங்கு திறக்கப்பட்டது. அதுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணவங்க தான் சொர்ணாமா. அது திறக்கப்போ அதுக்கு சம்பந்தமே இல்லை. அந்த ஊர் மந்திரி ஒருத்தர் வந்தவங்க அவரை வச்சு திறக்க வச்சாங்க. எப்படி அமைப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது தமிழ் வந்ததால திருச்சி அவங்களுடைய தலையில் அந்த ஊர் அவங்களுக்கு தெரியணுன்றதால கர்நாடகத்தில் அந்த பாஷையில் டிரான்ஸ்லேட் பண்ணி அதையும் போட்டிருக்காங்க. ஆக இத்தனை பெருமைக்கும் உரியவங்களோட பௌர்ணமி இன்னைக்கு கொண்டாட போகிறதால ரொம்ப சந்தோஷம். நம்ம எல்லா வகையிலும் போடணும்னாலும் சாமிக்கு ஏதாவது ஒன்று கொடுக்கணும். நம்ம இயன்ற அளவுக்காக அவர் கேட்கறதுனால பாருங்க, அவர் எப்படி அது கொடுக்குற நேரம் அங்கே போயிருக்கும் போது அது அப்போ எவ்வளோ ஒரு புண்ணியம் பண்ணியிருப்பாங்க. ஆகையால அந்த அம்மா இப்போ எங்களோ அற்புதமான ஒரு இடத்துல இருப்பாங்க. அவரோட மகன் தான் அவர் சூரி. இவரும் இவர் குடும்பத்தாரும் நல்லா இருக்கணும்ட்டு ஒரு அறுபது ஸ்ரீமத் குமரவிநாயக சுவாமிகளுக்கு. அதான் இவர் தான் எங்களோட கூட்டு வழிபாட்டுடைய பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா மகா தேஜோ மண்டலம். அந்த மகா தேஜோ மண்டலத்துக்கு நாங்கள் யாரும் போட்டி இல்லாத இவரை தான் தேர்ந்தெடுத்தோம். கரெக்டு தானே? இந்த குழுவில் இருக்கிற எல்லாருக்கும் அவருடைய அன்பு முறையாக எங்களுக்கெல்லாம் மரியாதை செய்த அவருக்கு எங்கள் சார்பாகவும் எல்லாத்தோட உங்கள் சார்பாகவும் அவருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். போன மாதம் அறம்பொருள் இன்பம் வீடு சொல்லும்போது பாதியிலேருந்து ரொம்ப வரப்பட்டாங்க. காரணம்னா வரும்போதே அதுக்கு ஏதாவது ஒரு கோரிக்கை கொடுத்துட்றாங்க. நான் தினம் ஒரு 8 மணிக்கெலாம் வந்துடுவேன். காலையில் வந்தால் 10-15 நிமிஷத்தில் போயிடுவேன். நைட்டில் வந்தால் 8 மணிக்கு வந்தேன்னா கூடுமான வரைக்கும் ஒரு 40 நிமிஷம் சாமியோட பதிகம் ஒரு 7 பதிகம். அப்புறம் நாள் வருது ஒன்று சுந்தரமூர்த்தி சாமியோட பதிகம். அது திருத்தொண்ட தொகை 64 பேரோட சப்போர்ட் எனக்கு வேணுமே. அதனால் அதெல்லாம் பாடுறதால அப்போ பார்ப்பாங்க, நீங்கள் இது சொல்லலையே அது சொல்லலையே. ஆகையால் அந்த அறம்பொருள் இன்பம் வீடுன்னு சொன்னாங்க இல்லையா, அந்த வீடை பற்றி கொஞ்சம் சொல்லிட்டு பாதியில் நின்று போச்சு. வீடு அப்படின்றது என்னன்னா
இங்க இல்லை வீடு, இந்த வீடு இல்லை, அந்த வீடு. வீடு வீடு அடைந்தாருனாங்க. அதுக்கு பக்குவம் வேணும் முதல்ல. நான் போனதுக்கே நிறைய விஷயம் சொல்ல. ஒரு பொண்ணு, நம்மெல்லாம் பொண்ணு தான். அது வல்லல் பெருமானார் அருமையா சொல்வாரு, உருவத்தை பார்த்து ஆண் பெண் என்று சொல்வது அறிவின் பேதமை என்பது. நாலோடு மூணு சேர்ந்தா அது பெண், மூணோடு நாலு சேர்ந்தா ஆண். ஆண் என்னாலும் பெண்ணின் மூலம் அன்புறவருக்கு அறுத்தறிஞ்சோடி. ஆகையால ஒரே ஒருத்த யாருன்னா என் பெருமாள் ஒருத்தான் ஆண் மகனுங்க. இப்போ ஒரு பொண்ணு ஒரு வீட்டில் இருக்கு, அது பெண். பாருங்க, அழுத்தமா இருக்கு பெண். அது பக்குவம் அடைஞ்ச பண்ணிட்டு அது பேரு பெண்மை. அதுக்கப்புறம் தான் அது புகுந்த வீட்டுக்கு போகணும். அந்த புகுந்த வீட்டுக்கு போறதுக்கு தன்னை தயார் பண்ணிக்கணும். பெண்கள் எல்லாரும் நாமளே தயாரிப்போம். அது எப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம கிட்ட இருக்கிற அந்த மலங்கள், அந்த அழுக்கு. இப்போ ஒரு பெண் பக்குவம் அடையத்துக்கு முன்னே அந்த இதெல்லாம் கழியும். பாருங்க, அது கழிஞ்சோன்னு அதுக்கு தன்னறியாத ஒரு வெட்டம் அதை பார்த்துருக்கீங்களா? அதுக்கு முன்னே கிடையாது, அது இருக்காது. என்னன்னா அது அந்த தூய்மை அடைஞ்சோம்னா அதுக்கு அந்த இது வந்துடும் எல்லாமே. அது மாதிரி இது புறத்துல. அகத்துல நம்ம கிட்ட என்ன பண்ணாலும் போகாத அழுக்கு. அதுக்குதான் திருவள்ளுவர் ரொம்ப அற்புதமா சொல்லுவார். அந்த அப்ப எங்களுக்கு இருந்த வாத்தியாரங்க அப்படி சொல்லி கொடுத்தாங்க. இப்ப பாவம் பசங்க சொல்லி கொடுக்கவே இல்லை. அதாவது இந்த ஒரு பொருள் மட்டும் ஏற்கனவே ஒரு முறை சொல்லியிருக்கேன், திருப்பி கேளுங்க. கற்க கசடர கற்பவை கற்றப்பின் நிற்க அதற்கு தக. இதை நம்ம இப்படி சொல்லுவோம். எங்க வாத்தியார் இப்படி சொல்லிட்டு பார்த்தீங்களா? கற்க நீத்திடுவார், கசடர நீத்திட்டு சொல்லுவாரு, கசடர கற்க திருப்பி இப்படி படிக்கணும். அப்போ கசடர கற்க, கற்க கசடர, கற்க கசடர கற்றவை, கற்றவை கசடர என்று எடுத்துட்டு வர்றாரு. எப்படி சொல்லி 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 ஏன் அத்தனை வாட்டி சொல்ல பின்னாடி சொல்றாரு. ஏன் அழுக்கறன்னு சொல்லலைன்னா, அழுக்கு ஒரு சோப்பு போட்டா போயிடுமா? அந்த கசடுக்கு எனக்கு விளக்கம் கொடுத்தவர் எங்க வாத்தியார் தான், அந்த தமிழ் வாத்தியார். அவருக்கு இப்போ நான் நன்றி சொல்றேன். அப்போ எங்களுக்கு பார்த்த, இப்ப நீங்க யாரும் பார்த்துக்க மாட்டேங்க பசங்க கூட சொல்லுவாரு, பொங்கல் அப்போ உங்க அம்மாலாம் முதல் நாள்லாம் அந்த விளக்கெல்லாம் தேய்ச்சிருப்பாங்க. அதுல அந்த பச்சையா ஒண்ணு இருக்குங்க களிம்பா, அது போகவே போகாது. பார்த்தீங்களா? 2-3 வாட்டி அதை போட்டு தேய்ச்சி அப்படிதான். அதுதான் கசடம். அவ்வளவு சீக்கிரம் போகவே போகாதான். அது மாதிரி நீ படிக்கிற படிப்பு உன் மனதில் இருக்கிற அந்த கசடை எடுக்கிறது தான் படிப்பு. கற்க கசடர கற்றவை கற்ற பின் நிற்க அதற்கு தக. இன்னும் அவர் சொன்னதுக்கு போனாக்கா இன்னும் ஒரு 10 நிமிஷம் மேல போவோம். ஆனா அந்த கசடுக்கு, அந்த கசடு தான் நம்ம உள்ளுக்கு வரும். அது எப்பேற்பட்ட நிலையிலும் போகாது. நீங்க நடராஜ தத்துவத்துல பாத்தீங்கன்னா, அந்த ஆணவத்தை முயலகம் தான் ஆணவத்தோட வடிவம். நல்லா பாத்தீங்கன்னா அவன் சாகல, அவருக்கு கையை தூக்கிட்டு தான் இருப்பான். இவர் அடக்கி வச்சிருப்பாரு, நீங்க அடக்கலாம் முடியும். ஆனால் அது அடைந்திருக்கிறதுக்காகத்தான் இவ்வளவு பாடல்களும் பாடப்பட்டது. இப்போ அதுக்கு ஒரு சின்ன விளக்கம் சொன்னா உங்களுக்கு புரிகிறோம்னு நினைக்கிறேன். இப்போ டாக்டர் கிட்ட போனீங்கன்னாக்கா, சரி அது பெரிய கதை. டாக்டருக்கும் பெரிய பெரிய அந்த ஆராய்ச்சி பண்ணி கொடுக்குறாங்க, ஸ்கேனர்லாம் ஒரு பெரிய மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் பயங்கரமாக இருக்கும். இவ்வளோ பேர் அனுப்புனா இவ்வளோ கமிஷன் ஆகலாம், அது அவங்களுக்குள்ளே எப்படின்னா வாங்கி போயிட்டோம். அங்கே பார்த்தீங்கன்னா இந்த அல்ட்ராசவுண்டுன்னு ஒன்று சொல்லுவோம், நல்லா கேட்கணும். அல்ட்ராசவுண்ட், அந்த சவுண்டு தான் அது ஒரு மிஷின் வச்சு உள்ளே போயிட்டு ஒரு சத்தமாக கொடுக்கும். இதுக்குள்ளே இருக்கிறத படம் எடுக்கணும். நல்லா கவனிங்களா? அது அந்த சவுண்டு நல்லா கேட்கணும். அந்த சவுண்டு தான் அல்ட்ராசவுண்ட். அதை மாதிரி பல மடங்கு ஒரு மிஷினை கண்டுபிடிச்சாங்க. கண்டுபிடிச்சிட்டு ஒரு நல்ல அழுக்கு வெண்மையில துவைச்ச துணியை ஒன்றும் இல்லை
ஒரு அழுக்கு எண்ணெயில் துவைச்ச துணியை அந்த அல்ட்ராசவுண்ட் இன்னைக்கு நீங்கள் பார்க்குற ஹாஸ்பிட்டலுக்கு அதே தான், ஆனால் அதுக்கு இன்னும் கொஞ்சம் அதிக சக்தியை கொடுத்து அதை வச்சுட்டு 10 நிமிஷம் கழிச்சு பார்க்கும்போது அந்த துணி சுத்தமாக வெள்ளையாக ஒன்றும் மேஜிக்லாம் பண்ண அந்த சவுண்டு அதில் இருக்கிற மொத்தத்தையுமே நீக்க அதுக்கே அவ்வளோ தன்மை இருக்கும்னா இறைவனை நினைச்சு நினைச்சு உருகி உருகி மனசில் இல்லை, உடல்ல இல்லை, உள்ளத்தில் இல்லை, உயிரை உழுக்கக்கூடிய பாட்டெல்லாம் பாடியிருக்காங்க. இதுக்கு எவ்வளோ சக்தி இருக்காங்க, தயவு செய்து நீங்க யோசிங்க. அதனாலதான் தமிழ் மூதாட்டி இவர் சொல்றாரு, வள்ளல் பெருமானார் ராமசாமி முதல் தலைமாறு அப்படின்னாங்க. ரொம்ப அருமையா சொன்னாங்க. ஓடாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம்னு. அதுக்கு ஒருத்தர் கேட்டாரு, நாங்க தான் ஸ்கூல்ல படிக்கிறோங்க, இந்த மாதிரி முட்டாத்தனமா கேட்பான் தெரியுங்களா, கற்கை நன்றே கற்கை நன்றே பிச்சை மொழியினர் கற்கை நன்றே. அது வேற, ஓடுறது வேற, அது வேற, ரெண்டுத்துக்கும் வித்தியாசம். இந்த ஓடுதல் ஒருத்தருக்கு வந்தாச்சுனாங்க குறைஞ்சபட்சம் உங்க எல்லாரும் கூட பிறந்தவங்களா, பெரியவங்க சின்னவங்க எல்லாம் எல்லாரும் கேட்கிறேன், ஒரு நாளைக்கு 1440 நிமிஷம் தயவு செய்து ஒரு 20 நிமிஷம் உங்களுக்காக நீங்க செலவு பண்ணீங்க. 4 பாட்டில் ஒண்ணு, 4 பாட்டில் ஒண்ணு, ஒரு குமாரஸ்தம், ஒரு சண்முகதோஷம். நீங்க என்ன மெதுவாக சொன்னா கூட 30 நிமிஷம் ஆகும். திருவான்மூர் பதிகத்தில் சொல்லுவாரு, ரொம்ப ரசிக்க அவர் அந்த பாட்டை. நாவுக்கரசர் ரொம்ப அருமையான பாட்டு அது. விண்ட மாமலர் கொண்டு விரைந்தேயே அண்டநாயகன் கண்ணடி சூழ்மின்கள் பண்டு நீ செய்த பாவம் பறைந்திடும் வந்து சேர்ப்போயில் வாழ்மையோர் இசை. இது ஒன்னாச்சா? இது ஒரு இடத்துல கார எப்படி வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றுற மாதிரி சொல்றாங்க. நல்ல கவனிக்கணும். உள்ளமுள் கலந்தேற்ற வல்லார்களால் கள்ளமுள்ள வழிக்கு கசிவானவனவன். அந்த வேலையிலான நடக்கவே நடக்காது. நாவுக்கரசர் தெளிவா நான் சொல்றேங்க. அவர் சமண மதத்தில் இருந்தார், தர்மசேனம் பட்டம் பெற்றவர், பல்லவராஜாவுடைய முழுமையான அன்புக்கும் அவருடைய எல்லாத்துக்கும் ஒரு பாத்திரமா இருந்தவர். திலகவதி அம்மையார் அவங்க அக்காவோட இன்னும் நம்ம இதில் பிறந்துட்டு இந்த மாதிரி அவர் அதில் போனாருன்னு அந்த அம்மா தினமும் வீரத்தானத்தில் அந்த அம்மா வாழ்வுறாங்க. அதனால இறைவன் அவருக்கு ஒரு வயிற்று அந்த சூழ நோயை கொடுத்து அப்போ அவர் சொல்றாரு, நான் பண்ண மந்திரம்லாம் ஒன்றுமே பைதியா காணும்போது சொல்றாரு, இல்லை நீ இந்த மாதிரி ஈஸ்வரன் ஏற்றுலாம் போனேன். அப்போ அவர் பாடின பாட்டு முதல் பாட்டே பாருங்க, அற்புதமா இருக்குங்க. கூற்றாயினவாறு விளக்க. ஐயோ நீங்க படிங்க. இன்னைக்கு சொல்றாங்க அந்த பையன் வரல. 10 வருஷத்துக்கு முன்னே அவன் பையனுக்கு ஒரு 10 வயசு இருக்கும். என்னென்னமோ சைல்ட் ஹெல்த் ஹாஸ்பிட்டல் எல்லாம் போய் படிக்கிறாங்க. அவனுக்கு என்னமோ பண்ணி கூட அந்த வயிற்று வலி போகவே இல்லை. நாளாவுக்கு அவன் போவான், திரும்பி வந்தவன வயிற்று வலி பிடிச்சிக்குவான். நான் அந்த பையனுக்கு இந்த ஒரு பிரிண்ட் எடுத்து அழகாக கொடுத்து எப்படி படிக்கணும்னு அவனுக்கு சொல்லி கொடுத்து, பையன் படிக்க மாட்டான். அவனை உட்கார வச்சுட்டு தினமும் நீ படி, நீ படிச்சுட்டு வெளியே போனவனா அவன் அம்மா படிக்கிட்டான். தினமும் 2 நேரம் அந்த பாட்டை படிக்கா. இன்னைக்கு அந்த பையன் நல்லா இருக்காங்க. சக்தி வாய்ந்ததுங்க, எல்லாம் சக்தி வாய்ந்ததுங்க. அவங்க என்ன பண்ணாரு, நம்ம காட்டுறாருங்க. நமக்கு அவங்க பாருங்க எல்லாமே அறிவிச்சிட்டாங்க. நம்ம மேல இருக்க பாசங்க, இந்த குழந்தைங்க, இந்த ஜனங்கள் நல்லா இருக்கணுன்றதுக்காக மந்திர பாடலை நமக்காக கொடுத்துருக்காங்க. அவர் அது சரியா போச்சு. இந்த மாதிரி ஒரு நம்ம மதத்தில் திருப்பி வந்த உடனே ராஜா கோவம் வந்து அவரை கூப்பிடுறாங்க. அவர் கூட்டிட்டு வந்தாரு. என்ன தைரியம் பாருங்க, ராஜா இப்ப மாதிரி எல்லாம் போர்ட்டெல்லாம் இல்லை, ராஜா தான் போர்ட்டு, ராஜா தான் எல்லாம். நாமாற்றும் குடியெல்லாம் நமணியங்கம் கிளம்பு அப்படின்றாரு. அவனுக்கு தெரியும் இவர் யாருங்க. ஐயா நான் வெள்ளையோட போனேன்னா எனக்கு ரொம்ப தண்டனை கொடுத்தா ராஜாங்க. இப்போ பின்னாடி வரேன். அங்கே போனேன்னா ஒன்று தேர்தல நான் தண்டனை கொடுங்காரு. இதை நான் ரொம்ப சுருக்கமாக சொல்கிறேன். அவர் என்ன பண்ணுறாங்க, சுண்ணாம்பு காப்பி. அது நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்கன்னா அது சுண்ணாம்பு எப்படி ஏரியா நான் பார்த்துருக்கேன். அப்போல்லாம் கிளீங்கல்ல வாங்கி போட்டு சுண்ணாம்பு அடிப்பேன் எங்கள் வீட்டுக்கு. கொட்டன்னு சத்தம் வரும். அது இருந்து அந்த ரூமில் போட்டவொன்னே காலையில் ஒன்றுமே அது பஸ்பமாயிடும் ஆள். அதை போட்டவன ஒரு மாசி மீனையும் மாலை மதியம் அப்படின்னு சாயந்தரம் காலையில் பிறந்தா அவர் எப்பவும் போட உட்காந்துருக்கான். அப்புறம் யானையை விட்டு பண்ணுறான். யானை அவருக்கு வணக்கம் பண்ணிட்டு போயிட்டு கடைசியாக ஒரு முடிவு பண்ணுறாங்க.
இதெல்லாம் இல்லை, பெரிய பாறாங்கல்ல போட்டு கட்டி சங்கிலி போட்டு எடுத்து போய் நம்ம விட்டுருவோம் கடலில், இதுக்கப்புறம் அவ்வளோதான்ட்டு ஒரு பெரிய படையே போய் அவரை போயிட்டு கடலில் இறக்குறாங்க. அவங்க ஒன்றுமே கவலையே படலையே. இப்போ ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை அதில், அதான் ரசிக்கணும். நம்ம முதல்ல இறைவனை ரசிக்கணும், அப்புறம் தான் கடவுளே. நான் சொற்றுணை வேதியன் நினைப்பாங்க. வேதியன் வேர்ல்டுலேயே மிகப்பெரிய கெமிஸ்ட்ரி படிச்சவன் தான். ஏன் வேதியன் போட்டாருன்னா அந்த முதல் பாட்டில் வருவாங்க, சொற்றுணை வேதியன் சோதிவானவன் தொற்றுணை திருந்தடி பொருந்த கைத்தோழ கற்றுணை தூட்டியோர் கடலில் பாய்ச்சினும் நட்டுணையாவது நமச்சிவார். கடல்ல மிதக்கணும், மூணுல கல்லு. அப்ப மிதக்கணும்னா அது ஒரு வேதியன் மாற்றம் பண்ணியிருக்காரு எங்க அப்பா. அதனாலதான் சொற்றுணை வேதியன். ஐயோ, அது பாட்டாங்க. அது 10 பாட்டு, 10வது பாட்டு முடியல. அது 2 மைல் தூரத்துல கரையேறி விட்ட பொண்ணு, நீங்க போய் பாருங்க. அங்க ஒரு கோயில் கட்டி வச்சிருக்காங்க. எப்படிங்க ஒரு பாட்டுனா அது பாட்டுங்க. இப்ப நான் சொன்ன அந்த இதுதான் அல்ட்ரா சவுண்ட் தான். இந்த ஒரு சவுண்டுக்கே அதுல இருக்க அழுக்க நீக்கம்னா இவ்வளவு மந்திர சக்தி வாய்ந்த பாடல்களை நம்ம கொடுத்திருக்கும் போது நமக்கு என்னன்னு இருக்காது. அப்படிதான் 4 பாடல்கள், தாய்மானவர், பட்டினத்தாறு, நம்ம காமன் சாமிகள், வள்ளல் பெருமானார் பாடல்கள், இது எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நேர்கோட்டில் வரதான் எங்க பாடல். நமக்கு எது பிடிக்குமோ, எனக்கு பிடிச்சதுன்னா 4 வருஷம் ஒன்னொன்னாவது வருஷம் படிச்சே தீரணும். ஏன்னா அவங்க விட இந்த நாட்டுக்கு வேற யாருமே ஒண்ணு இல்லை. ஒரு விஷயம் போன வருஷம் மே மாசம் 28ஆம் தேதி பார்லிமெண்ட்ல நான் கட்சியில நமக்கு தேவையில்லை, நாங்க சாமி கட்சி. அப்போ பார்லிமெண்ட்ல அந்த செங்கோல் வைக்கும்போது பாட்டு பாடுறாங்க. ஏற்கனவே 1947 ஆகஸ்ட் 15ஆம் தேதி பாடப்பட்ட பாடல் அது. அப்போ நம்ம நாடு சுதந்திரம் அடையும் போது பாரதமே நல்லா இருக்கணும்னு ஒரு பாட்டு, லட்சக்கணக்கான பாட்டு இருக்கு. அதுல ஒரு பாட்டு எடுக்கிறாங்க, கோளறு பணி எடுக்கிறாங்க. பாருங்க எப்படி எட்டாங்க பாருங்க. என்னன்னா ஒரு மனிதனுக்கு என்னென்ன தேவையோ மொத்தமே அந்த பாட்டுல இருக்கு. அங்க போனவங்கதான் திரும்பி வந்தவங்க தான் இந்த மகான்கள் 4 வரலாம். அவங்களுக்கு பிறந்த வீட்டு ஞாபகம் வந்துடும். ஒரு 4 வருஷம் பொறுத்து, ஆஹா இந்த பெருமை நம்ம அம்மா வீட்டில் போய் சொன்னா எப்படி இருக்கும், அதாவது இந்த தமிழ்நாட்டு ஜனங்களுக்கு சொன்னா எப்படி இருக்கும்னு திரும்பி வந்து சொன்னவங்க தான் இந்த பாடல்கள் மூலியமா நமக்கு. அங்க போனதுக்கு அடையாளம் என்னன்னாக்கா, சாமிகளும் சொல்லுவாரு, வள்ளல் பெருமானார் தான் தெளிவா சொல்லுவாரு, அங்கரங்க சேவை செய்ய வெண்ணிலாவே நானும் அங்கு வர வேண்டுகிறேன் வெண்ணிலாவே, யார் மற்ற இடத்தை வெண்ணிலாவே நானும் வர வேண்டுகிறேன் வெண்ணிலாவே. அது அவ்வளோ ஒரு ஆனந்தமா அந்த ஜீவாத்மா பரமாத்மாவை கண்டிக்கும் போது அதை எங்க சாமி சொல்றாரு. திருப்போடு சிதம்பரம் பாட்டுல பாத்தீங்கன்னா அழுதுருக்காங்க நிறைய முறை. எப்படி சொல்றாரு எங்க சாமியில, சாரி எங்க சாமியில, நம்ம சாமி ஒரு இடத்துல சொல்றாரு, உயிர் தீண்டு நாயகனே திருப்போரம்மானே. அது உயிர் தீண்டு நாயகனாக. அதுக்கு முன்னாடி சொன்னதில்ல, உயிர் திருப்பு நாயகனே. என்ன பாட்டுல திருவார் அப்படின்னு சொல்லிட்டு போனாரு. பெண்ணின் பெருந்தக்க யாவுலன்னு கந்தவனாக போய் நிற்கிறீங்க. ஆங்கிலவனா என் கோபமாக நீ அவனை பார்க்கிற பாடல ஓடின அவன் தெருவில் ஒவ்வொருத்தனையும் வெட்டினாக்கா 10 ஊரு கை போடுவாங்க. அப்படிதான் அவன் தெரு 4 பேரு அப்படி பார்த்தாலும் அந்த தெரு விட்டு ஓடிடும். ஆம்பளை பார்த்தா போக மாட்டான். ஏன்னா அவங்களுக்கு தான் அந்த சக்தியினுடைய அவதாரம். கொம்பன விஷயம் கேட்டால கொக்கொன்று நினைத்தாயா கொம்பனவா இருள் இடத்த காலி பண்ணா கொக்கை எரிச்சவனையா பார்த்து அப்பேற்பட்ட வம்சத்துல வந்து யாரை பார்த்தாலும் இந்த சாமியாரை பார்த்தாலும் ஒண்ணுல இவங்க அடையாளம் என்ன, நம்ம தமிழ்நாட்டுல 200 ரூபாய் தான் நான் நாளைக்கு சாமியார் ஆயிட்டேன். 3 மாசம் 6 மாசங்க தாடி கீடி எல்லாம் எதையும் அடுப்பட விட்டுருந்தோம். ராத்திரி கெமிக்கால் கொஞ்சம் வாங்கி இங்கே எல்லாம் தடிக்கணும். காலையில மயிலாப்பூர் கொளத்துக்கு போனோம், ஒரு முயல் போடணும். நேராக உள்ள போனாக்கா திருநூறு இருக்கும். அது ஒன்றும் ஒரு கிராம் 100 ரூபாலாம் இல்லை, சும்மா எடுத்துக்கலாம். நல்லா எடுத்து இழுத்துக்க வேண்டியதான். வெளியே வந்துனாக்கா குடிகார இருக்கும் அலைனா, அவங்களுக்கு 100 ரூபா கொடுத்தீங்கன்னாக்கா எதனா பாசி கருத்து விட்டுலாம் கூட வாங்கி போட்டுருவோம். எதுக்க பார்த்தீங்கன்னா கலர் கிராம வெடி கவர்ந்து இருக்கும்.
ரூபா ஒரு காய் வச்சுட்டு ஒரு அவ்வளோ தண்ணி போய் பாருங்க. இதே பார்த்தீங்கன்னா போகும் சாமி அவன் கோரத்தை தெரியும் அப்படின்னு நான் சொல்லலைங்க. திருமூலர் சொல்றாரு 3000 வருஷத்துக்கு சொல்றாரு. ஞானம் இல்லாதார் நோக்கமில்லாதார் ஞானம் இல்லாதார் வேடம் பூண்டு 3000 வருஷத்துக்கு முன்ன சொல்லியிருக்காங்க திருமந்திரத்துல. நான் சொல்லல. ஞானம் இல்லாதார் வேடம் பூண்டு இந்த நாட்டிலே ஈனமதே செய்து இறந்து இருப்பினும் அவனால் நான் மாணவன் பேரும் அப்புரியாதால் அவனால் புறாணம் வாங்கி எல்லாரும் ஊருக்குள்ள ஈனவ வேடம் கைப்பித்தால் இன்பமே அவனை கைவிடுமா நம்ம எல்லாரும் சேர்ந்து. இன்னைக்கு அவனை பார்த்தா பயப்படுறோம். பிச்சைக்கார யாரு சாமியார் யாரு? திருவண்ணாமலை போனா 1 லட்சம் பேர் இருக்கிறான். யாரப்போ அவ்வளவு பேர் சாமியாரா? சாமி செங்கேரி ஒரு அழகாக சொல்லுவாருங்க. தாய் தந்தையரால் நல்லா காது கொடுத்து கேட்கணும். நான் சொல்லல, இது சாமி. தாய் தந்தையரால் அவமானப்பட்டவனும் அங்கை ஈனம் உடையவனும் உடல் உழைப்பின்றி வாழ நினைப்பவனும் மனமும் தெரிவிக்கப்பட்டவனும் நிறைய பேர் பங்குதாடுறான். தன் காலத்திற்கு பேர் தன்னை சமாளித்து பூசிப்பார்கள் என்று நினைப்பவனும் சமுதாயத்தில் எந்த மரியாதை இல்லாதவனும் சிவவேடங்களை தைத்துக் கொண்டு இறை நாமங்களை சூடிக்கொண்டு ஆலயங்களில் வரம் வருவார். நீரும் எச்சரிக்கையா இருக்கிறாரு. சாமி 150 வருஷத்துக்கு முன்ன சொல்றாரு. இறை தேடுவதோடு சாப்பாடு தேடுவதோடு இறைவனையும் தேடு. நான் இறைவனை தேவை இங்கே அர்ச்சனை இந்த இடத்த வந்து நாசம் பண்ணி இருக்காங்க. நல்ல வயசுக்கு வேலை செய்யும். எத்தனை பேர் தெரியுங்களா? கோயில சுத்தின்னு சோத சாப்பிட்டா என்னன்னா சுத்திட்டு படுக்க வேண்டியது. பாவம் அதெல்லாம். இது கர்ம பூமி. இது நீ கர்மம் பண்ணதான் வந்திருக்க. கர்மம்னாக்கா உடல் உழைப்பு பண்ணி தான் சாப்பிடணும். அதை நீ செய்யனா இறைவன் கூட இருப்பான். ஆக நம்ம எல்லாம் அந்த பிறந்த வீட்டுக்கு போட்டு நம்ம புகுந்த வீட்டுக்கு போறதுக்கு தயாராகிறதுக்கு தான் இந்த பாடல்கள்லாம். அதனாலதான் வீடு பேருன்னு சொன்னாங்க. அது சொல்லியிருக்கேன். அந்த மந்திர சக்தியை பற்றி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். மீண்டும் மீண்டும் சொல்றேன். ஒரு நாளைக்கு 30 நிமிஷம் ஒதுக்கிடுங்க. சாமி பாட்டு குமாரஸ்தவம் சண்முக கவசம் 4 பாட்டில் ஒன்று கோளர் பதிதான் நீலகண்ட பதிகம் கூட எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னாக்கா இப்போ சொன்ன பாருங்க நமச்சிவாய பதிகம் மஸ்ட். இவரு சுந்தரமூர்த்தி சாமி திருத்தொண்டை தொகை ரொம்ப 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 முக்கியம். இவர் தான் 29ல். இதுக்கப்புறம் 22 வருஷம் கழிச்சு 51 அவர்கள் வந்தாரு. அப்போ இடைப்பட்ட காலத்துல அவர் இவரை பூஜை பண்ணிட்டு போயிருக்காரு. இவரு சோழவர நடேசாமிகள் பாலசுந்தர சாமிகள்லாம் நான் யாரையும் பார்த்ததில்லை. நடேசாமி மாத்திரம் பார்த்துருக்கேன். அவர்லாம் இங்க பூஜை பண்ணணும். அவங்க சொல்லி கொடுத்ததுதான். நான் முதல்ல அவரை கும்பிடணும். முதல்ல இவரை கும்பிட்டுட்டு போகும்போது அவருக்கும் நமஸ்காரம் பண்ணிட்டு தான் போகணும். இதுதான் முறை. அதுக்கு மேல ஒரு இஷ்டம். ஏன்னா என்னை கேட்டதுனால ஒரு 4 பேர் கேட்டாங்க. அவங்க வந்தாங்களா இந்த மாதிரி நாங்கள் இங்கே வந்து கூப்பிட்டுருந்தோம். கூப்பிட்டு சொன்னாங்க. தப்பு இல்லை. ஆனால் முறைன்னு ஒன்று இருக்கு இல்லையா? ஒரு வீட்டுக்கு போகிறோம். முதல்ல பெரியவங்க இருப்பாங்க. அந்த வீட்டில் பெரியம்மா இருப்பாங்க, பெரியப்பா இருப்பாங்க. அவங்க வீட்டுக்கு தான் அவங்க பையனை யாராவது இருப்பாங்க. நமக்கு பெரிய இருந்தாலும் வேற முறை. அது மாதிரி முதல்ல அவர் தான் சக்கரவர்த்தி தான். அப்புறம் தான் அவர் மன்னர். அப்போ சக்கரவர்த்தி சாமிகள் 6 மண்டலமாக பிரித்து 6666 பாடல் எழுதியிருக்காரு. அதில் சத்தியமாக சொல்லணுன்னாக்கா பெரிய உயர் சப்ஜெக்ட்லாம் இருக்குது. கதிராலய ரகசியம், திருப்பாலம் நான் படிச்சிருக்கேனே தவிர உங்களால் ஒத்துக்கிறேன். எனக்கு அவ்வளோ அர்த்தம் உண்மையிலே தெரியல. அதுக்கு சொல்லிக் கொடுக்க ஆள் இல்லை. அதில் அவங்க கொடுக்குற அர்த்தம் எனக்கு பத்தலை. எனக்கு நிறைய தேவைப்படுது. அந்த வார்த்தைக்கெல்லாம் அர்த்தம் இல்லை. ஆனால் எல்லாத்தையும் சொல்லிட்டு எழுதினா கூட சாமி என்ன பண்ணியிருக்காரு? சமூக கோஷத்துக்காக ஹைலைட் பண்றாரு. நம்மள சொல்றாருங்க. பரிவேற்பிரியாய் நீவிற் பாராயணம் செய்கின்ற சண்முக கவசம் ஒன்று போதுமே உன்னை எண்ணிலையிலும் காக்கம் கண்ணியில் வழி நடக்கும் போதும் மரண பரியந்தம் கூட. எத்தனை இடத்துல சொல்றாரு? நான் ஒன்றுக்கு ஒரு முறை பாராயணம் செய்யத்தக்கது மிக்க துன்ப நீக்கமாயின் 6 முறை பாராயணம் செய்த. எப்பேற்பட்ட துன்பம் போயிடுவேன். ஆனா நம்ம அதை படிக்க மாட்டோம். திருப்பி திருப்பி நான் ஏன் சொல்றேன்னா மனம் நொந்து சொல்றேன். இந்த பரிகாரம் ஒன்று இல்லவே இல்லை.
இங்க இருந்து 350 கோடி தூரத்தில் இருக்கிறான். அவனுக்கு நீங்க பண்றது என்ன தெரிவிக்கல. அவனே அட்டைசன் இப்ப திருவாரூர் போயிருக்காருன்னா போயிருக்கீங்களா? அந்த நவகரங்களாம் எப்படி இருக்கும் பாத்துருக்கீங்களா? அட்டைசன் நிற்கலாம். இந்த தசை நிற்கிற வேலையெல்லாம் கிடையாது. தயவுசெய்து நீங்க பார்க்கணும். ஒரு கோட்டில் நிற்பாங்க. இதுதான் உண்மை, இதுதான் உண்மை, இதுதான் உண்மை. அவங்க என்ன பண்ணுவாங்க? அந்த 9 பேரும் லஞ்சம் வாங்காத செக்ரட்டரி. நான் கரெக்ட் அவங்க. ஆனால் எம்பெருமா தியாகராஜ அவர் யாரு? இது திருவாரூர்னு 10ஆம் தேதி போன மனசே இல்லை. நான் இன்னும் அங்கிருந்து ஒரு 60 கிலோமீட்டர் போனேன். 8:30 மணி ஆயிடுச்சு வெளியே. பின்னாடி கமலாம்பிகை பார்த்துருங்களா? என்ன இல்லை, அந்த கால் அந்த லெப்ட்ல ரைட்டை போட்டுருப்பாங்க. சான்ஸே இல்லைங்க. சினிமாலாம் சொல்லுவா ஸ்டைலு தான். இனிமே இல்லைங்க. அந்த கமலாம்பிகை இன்னைக்கெல்லாம் பார்க்குறாங்க. அந்த சேலை எப்படி கட்டுறாங்கன்னு தெரியல. ஐயோ ஐயோ ஐயோ, அந்த விளக்கு வச்சுக்கல அந்த அம்மா ஜொலிப்பான். நான் அப்ப பார்க்கும்போது அப்படியா இருக்காங்க. எனக்கு வயசாக போச்சு. இப்போ அந்த அம்மா மட்டும் எப்பவும் அப்படியே இருக்காங்க. அந்த சக்தி இன்னும் பார்த்தீங்கன்னா அங்க அம்பாளுக்கு எதிர்ப்பு சிங்கள இருக்காது. நன்றி வேசம் தான் இருப்பாரு. அது சக்தி. அது அபிராமி அந்த இதுல சொல்றாரு, சித்தியும் சித்திடரும் தெய்வமாக திகழும் பராசக்தியும் சக்தி தழைக்கின்ற சிவமும். அது சக்தி தழைக்கின்ற சிவமும் தௌமயிலார் முத்தியும் முத்திக்கு வித்தம் முத்தாடி மலை தேர்ந்த புத்தியும் புத்தியின் உள்ளே பிறக்கும் பிறக்கின்ற மாதிரி அந்த அம்மா அவர் சக்தி. அது சிவசக்தி ஐக்கியமான ஒரு இதை தயவு செய்து நீங்க எங்க காசு எல்லாம் போக ரொம்ப சந்தோஷம். நம்ம தமிழ்நாட்டில் பார்க்க வேண்டிய ஊர்ல ரொம்ப முக்கியமானது திருவாரூர். தயவு செய்து அந்த சண்டை போய் பாருங்க. கோயில் 5 வேலைங்க, குளம் 5 வேலைங்க. நீங்க அங்க உள்ள போய் பிரார்த்தனை பண்ணீங்கன்னாக்கா நடக்காததே இல்லை. தியாகராஜா வாரி வாரி கொடுக்க கூடாது. அந்த அது உள்ளே இருப்பாரு. அதாவது லிங்கம் இருக்கும் கருவாடியில. ரொம்ப பேருக்கு தெரியாது. அங்க ஒரு அம்மா இருப்பான். அந்த அம்மா பேர் பாலம் புரிவாங்க. ஐயோ உங்க பேரம் பட்டது தெரிய மாட்டாங்க. இப்பேற்பட்ட இடத்துக்கெல்லாம் போறதை விட்டுவிட்டு எங்கெங்கயோ போய் நான் பரிகாரம் பண்ண போறீங்களே, நியாயமா? வேணாங்க. மகான்களோட பாட்டை படிங்க, அவசரம் படிங்க. இது எல்லாத்தையுமே சரியாக்குங்க. எல்லாத்தையுமே சரியாக்கும். நான் அடுத்த இதில் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் விளக்கமாக சொல்கிறேன். இந்த கோவில் பதிகள் இதெல்லாம் பற்றி. இப்போ நம்ம கண்ணூர் வருஷம் ஆரம்பிச்சோம். வெற்றிவேல் முருகனுக்கு, பாம்பன் ஸ்ரீமத் குமரமுல்லா சுபானிகளுக்கு, அவர்களின் ஆரம்பங்களுக்கு